திருமண ஓலை அறிவிப்பு. சென்னை மதுரவாயல் வெற்றி வாழ்வு திருச்சபை சேர்ந்த திரு ஆனந்தன், திருமதி ஆதிலட்சுமி அவர்களுடைய குமாரன் திரு எஸ்ரா அவர்களுக்கும், சென்னை திருவஞ்சேரி துதியின் வாசல் திருச்சபையை சேர்ந்த திரு ரெவரன் வில்லியம்ஸ், திருமதி சத்யா அவர்களின் குமாரத்தி திருநிறை செல்வி ஏஞ்சலின் அவர்களுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்காது. இவ்விருவரும் இத்திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாது என்பதற்கான நியாயமான காரணங்களோ தடையோ இருந்தால் அதை எழுத்தின் மூலம் சபை போதகருக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு நாம் கூறும் முதலாம் ஓலை அறிவிப்பு. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே ஒரு விசேஷித்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் அதாவது வாசிக்க போகிறேன். 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு தேவனுடைய கிருபையை நம்பி இருத்தல். இதுதான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு, தேவனுடைய கிருபையை நம்பி இருத்தல். இந்த வாசித்த வேத பகுதி சொல்லுகிறது 8ஆம் வசனத்துல, நானும் தாவீது சொல்லுகிறார், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். பாருங்க, நம்ம கர்த்தருடைய கிருபையை நம்பி இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த சங்கீதத்தை தாவீது எந்த சூழ்நிலையில எழுதினார் என்பதை குறித்து இந்த சங்கீதம் 52ஆம் சங்கீதத்துக்கு கீழே நாம் வாசிக்கிறோம். தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தார் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். இந்த சங்கீதத்தை எந்த சூழ்நிலையில தாவீது எழுதுகிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுகிறான், தன்னுடைய உயிரை வாங்க தேடுகிறான் பாருங்க சவுல். அதனால இந்த சவுலினுடைய முகத்துக்கு எதிராக அவன் ஓடுகிறான். அவன் அபிமெலேக்கினுடைய வீட்டுக்கு வருகிறான். அங்க வந்த பொழுது தாவீதுக்கு சாப்பிடவும் ஒன்றும் இல்லை. அவன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் அவனுக்கு எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. அதனால இந்த அபிமெலேக்கினோட வீட்டுக்கு வர்றாரு. அபிமெலேக்கு வீட்டுக்கு வந்த உடனே அவர்கிட்ட அப்பத்தை வாங்குறாரு. அப்புறம் கோலியாத்தினுடைய பட்டயம் அங்க வைக்கப்பட்டிருந்தது. அந்த பட்டத்தை எடுத்து தாவீதுகிட்ட கொடுக்குறாரு. இதை அவனுடைய எதிரியாகிய தோவேக்கு யாருன்னா ஏதோமியன் ஆகிய தோவேக்கு அப்படின்னு சொன்னா, ஏதோம்ன்றது அந்த பேர் எப்படி வந்ததுன்னா, ஏசா இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த ஏசானுடைய சந்ததிக்கு பேர் தான் ஏதோமியர் அப்படின்னு பேரு. அந்த ஏதோமியனாகிய தோவேக்கு என்கிற ஒருத்தன் அவன் என்ன பண்றான்னா சவுல் கிட்ட போட்டு கொடுக்குறான். இந்த மாதிரி தாவீது இந்த இடத்துல வந்தான், இந்த ஆசாரியன் அவன் என்ன பண்ணான், அவனுக்கு அப்பத்தை புசிக்கிட்டு கொடுத்தான், கோலியாத்தினுடைய பட்டத்தை எடுத்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி சவுல் கிட்ட சொன்ன உடனே இந்த சவுல் ராஜாக்கு பயங்கரமான கோபம் வருது. வெறும் இந்த அபிமெலேக்கு அழிச்சா மட்டும் போதாது அப்படின்னு சொல்லி அவனுடைய குடும்பம் மொத்தத்தையும் அழிக்கிறான் பாருங்க. எவ்வளவு பேருன்னா 85 பேரை வெட்டுறதுக்கு அவன் உத்தரவு போடுகிறான். உத்தரவு போட்ட உடனே அந்த மனுஷன், இல்லை நான் ஆசாரியன் மேல கையை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தோவேக்கு வரான். இவன் நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த 85 பேரையும் வெட்டி சாய்க்கிறான் பாருங்க. உண்மையாவே இந்த தோவேக்கு அப்படின்றவன் தேவனுடைய மக்களுக்கு விரோதமான ஒருவனாய் அவன் இருக்கிறான். தேவனுடைய மக்களுக்கு விரோதமான ஒரு எதிரியாய் அவன் இருக்கிறான். தேவனுடைய மக்களை அவன் அங்க 85 பேர் ஆசாரிகளை வெட்டி போடுகிறான். அதை பார்த்துட்டு தான் தாவீது இந்த வசனங்களை, இந்த பாடலை அவர் பாடுகிறார். அதுல கீழே 8வது வசனத்துல வரும்பொழுது அவர் சொல்றாரு, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு அவன் பாடுறான். முதல் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அவன் தோவேக்கு எதிராக அவன் சொல்றான். ஒரு பக்கம் தோவேக்கு, இன்னொரு பக்கம் தாவீது, 2 பேர்.
இவன் வந்து பாத்தீங்கன்னா துன்மார்க்கன், இவன் வந்து நீதிமான், தேவனால அழைக்கப்பட்டவன், உடன்படிக்கை மனிதன், தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்க ஆண்டவருடைய பிள்ளை, இங்க வந்து அந்த பிள்ளைக்கு எதிரி துன்மார்க்கன் ஒருத்தன் நிக்கிறான். அவனை பார்த்து பாடுறான், பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய படிப்பா, நம்முடைய அழகா, நம்முடைய கல்வி அறிவா, இல்ல நம்மளுடைய செல்வாக்கா, நம்முடைய பணமா, இல்ல நமக்கு இருக்கிற சொத்துக்களை? கிடையாதுங்க. தேவனுடைய கிருபை. இந்த தேவனுடைய கிருபையை நாம் என்னென்றைக்கும் நம்பி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த தேவ கிருபையை மறந்துடவே கூடாது. பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஒருத்தன் கட்டி எழுப்புறான் பாருங்க, அரண்மனையை கட்டுறான். அவன் பேர் வந்து நேபுகாத் நேச்சார். அவன் வந்து ஒரு நாள் வெளியே வந்து பார்த்துட்டு அந்த அரண்மனையும் அதனுடைய பிரம்மாண்டங்களையும் அதுல இருக்கிற தொங்கு தோட்டங்கள்லாம் பார்த்துட்டு அவன் சொல்றான், இந்த அரண்மனை நான் என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்றான் பாருங்க பெருமையா. அப்பயும் அவன் தாழ தள்ளுப்பட்டு போறான். கடவுளுடைய கிருபை என்னைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப தாவீது சவுலுக்கு தப்பி ஓடும் பொழுது நோபுல் இருக்கிற இந்த அபிமெலேக்கு என்ற அந்த ஆசாரியனுடைய வீட்டுக்கு வரான் பாருங்க. அந்த ஆசாரியனும் அந்த நோபையும் அந்த பட்டணத்தையுமே வந்து தோவேகு அழித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையை வந்து திருச்சி கூறுறான் தோவேக்கு சவுல் கிட்ட போயிட்டு. அதனால சவுல் வந்து ஒரு கட்டளையை போட்டு அவங்க எல்லாரையும் அழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு விரோதமாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அதாவது இந்த உலகத்துல பார்க்கும்பொழுது நம்ம ஒன்றும் தப்பு செய்யலைன்னா கூட சிலர் என்ன பண்றாங்க, நம்மள போய் போட்டு கொடுக்குறாங்க. உயர் அதிகாரிகளை போட்டு விடு. அந்த சூழ்நிலையில தாண்டி வந்திருக்கீங்களா? நான் வந்திருக்கேன் அந்த மாதிரிலாம். ஒண்ணுமே தப்பே நம்ம மேல தப்பே இருக்காது, ஆனா நம்ம போய் அநியாயமா ஏதாவது தண்டனை அனுபவிச்சிருப்போம். ஒரு தப்பும் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். நம்மளை பத்தி தப்பா யாராவது பரப்பி விட்டுட்டு இருப்பாங்க, புரணி பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிதான் தாவீதை பற்றி சவுல்கிட்ட போய் அந்த மாதிரி அவன் போட்டு கொடுக்கறத பாக்குறோம். தாவீது இப்ப என்ன சொல்றான்னா, துன்மார்க்கன் எப்படி அழிஞ்சு போறான். அதாவது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம், செய்யாத தவறுக்காக திட்டு வாங்குறோம், செய்யாத தவறுக்காக சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருகிறது, சில உயர்வுகளை மிஸ் பண்ண வேண்டி வருது. அப்படிலாம் வரும்பொழுது நம்ம நினைக்கிறோம் எதிரி எவ்வளவு பலசாலியா இருக்கிறான், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனா தாவீது சொல்றான், இந்த இந்த துன்மார்க்கன் அவன் வெற்றி வந்து சும்மா கொஞ்ச நேரத்து தான், தற்காலிகமானது தான். இன்னைக்கு அவன் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி தெரியலாம், பெரிய பலசாலி மாதிரி தெரியும். ஆனா இந்த இவன் மேல கடவுளுடைய நியாய தீர்ப்பு வரும் அப்படிங்கிறான். தாவீது எப்படி இருக்கிறான்னா, தாவீது ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறான். நான் கர்த்தருடைய ஆலயத்துல நான் இருக்கேன் அப்படின்றான். அவன் பாருங்க, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப இந்த பச்சையான ஒலிவ மரம்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒலிவ மரம் ரொம்ப ஓங்கி வளருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மரம். நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அது உயிர் வாழக்கூடிய ஒரு மரமா இருக்குது. அது மட்டும் இல்ல, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா நாட்டப்பட்டிருக்குது. எவ்வளவு காத்து வந்தாலும், எவ்வளவு மழை வந்தாலும், எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் அந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும். ஆகவே இந்த ஒலிவ மரம் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா, லைஃப் அண்ட் வைட்டாலிட்டி, அதாவது ஜீவன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய திடகாத்திரம். என்ன ஆனாலும் சரி, நாம் அசைக்கப்படாத இருப்போம். 1000 துன்பம் வரலாம், 1000 கஷ்டம் வரலாம், 1000 வேதனைப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில பிசாசு பலவிதமான நெருக்கடிகளை கொண்டு வரலாம். ஆனா நம்ம தேவனுடைய ஆலயத்துல இருக்கிற பச்சையான ஒலிவ மரத்தை போல செழித்து ஓங்கி வளருகிறவர்களாக நாம இருப்போம். எல்லாத்தையும் நாம ஜெயிப்போம். எந்த பிரச்சனையும் நம்மள ஜெயிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, அது வந்து நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அது வந்து ஒரு நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு மரமா இருக்குது. இந்த கனி, இந்த ஒலிவ மரத்துல இருக்கிற அந்த பழங்களை எடுத்து அதை பிழிஞ்சு அதை வந்து இந்த ஒலிவ எண்ணெயை வந்து அபிஷேகம் பண்ற ஒரு எண்ணெயா அதை பயன்படுத்துவாங்களாம் பாருங்க. அப்ப இந்த ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தாவீது சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுவான், நான் கடவுளுடைய பிரசன்னத்துல இருக்கேன், நான் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் ஒரு உடன்படிக்கை மனிதனா இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறேன். இப்ப தற்சமயத்துக்கு பார்க்கும்பொழுது நான் வந்து எதிரிகளால சூழப்பட்டிருக்கிறது போல தெரியலாம், பிரச்சனையில மாட்டிக்கணும் போல தெரியலாம், பிரச்சனையில அகப்பட்டு சிக்கி தவிக்கிறது மாதிரி இருக்கலாம், என்னுடைய எதிர்காலம் ஒரு மாதிரி பயம் நிறைந்ததா இருள் நிறைஞ்சதா இருக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. நான் தேவனுடைய ஆலயத்துல இருக்கிற பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கேன். கடவுளுடைய உடன்படிக்கை மனிதனாய் நான் இருக்கிறேன். கடவுள் என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அவர் என்ன பவர்ஃபுல் ஆக்கி வச்சிருக்கிறாரு.
இந்த அபிஷேகம் எனக்கு வல்லமையை தந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிச்சயம் அவனுக்குள்ள இருக்கிறதை நாம பார்க்க முடியுது பாரு. அந்த இதுல இருக்கிற ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இந்த ஆசாரிகள் 85 பேரை கொண்டு போட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, நோபுல இருந்து அந்த தேவாலயமும் வந்து அந்த தேவனுடைய அந்த ஆசிரியப்பு தேவாலயமும் வந்து இடிக்கப்படுகிறது. இருந்தாலும் தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு உணர்வு. நான் எங்க இருக்கிறேன்? தேவனுடைய ஆலயத்துல நான் இருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, தேவனுடைய கிருபையை நாம் என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். முதல் வசனம் சொல்ற மாதிரி கடவுளுடைய கிருபை என்னன்னைக்கும் நம்ம மேல இருக்குது. என்னென்றைக்கும் அவருடைய கிருபை என்ன விட்டு விலகாது. அவருடைய உடன்படிக்கையின் சமாதானத்தின் உடன்படிக்கை என்ன விட்டு நிலை பெயராதுன்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். பிரச்சனைகளை சந்திச்ச உடனே நம்ம வந்து உடனே புலம்ப கூடாது. ஐயோ என்ன பண்றேன்னு தெரியல, நான் நல்லா தான் இருந்தேன், நான் நல்ல சர்ச்சைக்கு போறேன், பைபிள் வசனத்தை கேட்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், நல்லா விசுவாச அறிக்கைலாம் நல்லா பண்றேன், ஆனா எனக்கே இந்த மாதிரி பிரச்சனை, எனக்கே இவ்வளவு பெரிய குறைவு, எனக்கே இவ்வளவு பெரிய நெருக்கடி அப்படின்னு உடனே புலம்ப கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது நாம யாரு, நம்மோட இருக்கிற இந்த ஆண்டவர் யாருன்றது இந்த உலகத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த பிரச்சனையே வருது. உதாரணத்துக்கு தானியல் எடுத்துக்க, சிங்க கெப்பில போடுறாங்க, அவன் என்ன தப்பு பண்ணான்? ஒரு தப்பும் பண்ணல. அவன் டெய்லி ஜெபம் பண்ணான், அவ்வளவுதான். பல கணிகளே எருசலேமுக்கு நேரா ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் எருசலேமை நோக்கி ஜெபிக்கிறான் பாருங்க. அதுக்காக அவனை தூக்கி சிங்க கெப்பில தூக்கி போட்டுறாங்க. இது அவனுக்கு வந்து மோசமான பிரச்சனை இல்லையா? உயிர் போக போகுது அவனுக்கு. ஒண்ணும் இல்ல, அது போடுறதுக்கு முன்னாடி அவனுக்கு இதை கேள்விப்படும் போது எப்படி இருக்கும்? ராஜாவே கழுத்து போட்டுருக்காரு, சிங்க கெப்பில போட்டலான்னு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஆண்டவருக்காக வாழும்பொழுது பல இன்னல்களையும் நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் பிசாசு கொண்டு வரான், பல தோல்விகளை கொண்டு வரான், பல பற்றாக்குறைகளை கொண்டு வரான். எதுக்குன்னா நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்க அந்த விசுவாசத்தை தளர வைக்கணும். ஆண்டவர் மேல நம்ம விசுவாசம் வச்சுக்கிறத விட்டுடணும். ஆண்டவருக்கு விரோதமா நம்ம வாய் திறந்து பேசணும்ன்றது எதிர்பார்க்கிறான் பாருங்க. அவன் நல்லவன் தான், அவன் என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணல. அவனுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை, சிங்க கெபில தூக்கி போடுறாங்க. ஆனா மறுநாள் இந்த நைட்டு ஃபுல்லா ராஜா தூக்கமே வரல. மறுநாள் காலையில ராஜா ஓடி வரான், அந்த சிங்க கெபியாண்ட வந்து அந்த வாசல்ல நின்னு, தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா? ஆமா ராஜாவே, உயிரோட இருக்கிறான் பாருங்க. ஆமா ராஜாவே, நான் தேவனோகி கர்த்தருக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் எந்த பாவமும் செய்யல, எந்த நீதி கேடும் செய்யவே இல்லை. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு? தம்முடைய தூதன் அனுப்பி சிங்கங்களுடைய வாயை என்ன பண்ணாரு? கட்டி போட்டாரு பாருங்க. அந்த பிரச்சனையில அவன் கடவுளை நம்பி, கடவுளுடைய கிருபை நம்பி இருந்தில்லைன்னா கடவுளுடைய தூதன் வந்திருக்க முடியுமா? சிங்க வாயை கட்டி போட்டிருக்க முடியுமா? நான் சொல்றேன், கர்த்தர் நமக்காக தூதர்களை அனுப்பி நம்மை விடுவிக்கிறவர்களாக இருக்கிறார். ஆமே. பிரச்சனை வரும்போது நம்ம கலங்கி போயிடவே கூடாது. அப்ப அவருடைய கிருபை நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? 128ஆம் சங்கீதத்தில் கூட இந்த ஒலிவ மரத்தை போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்ற இடத்துல 128ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, அவன் பிள்ளைகள் அவனுடைய பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள்னா அவங்க ரொம்ப நாள் நீடித்து வாழ்வார்கள். நம்ம பிள்ளைகள்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க, நம்ம பிள்ளைகள் ரொம்ப செழிப்பா இருப்பாங்க, பலமா இருப்பாங்க, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க, சமாதானத்தோட இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறவராய் இருக்கிறார். அப்ப பாருங்க, தேவனுடைய கிருபையை நாம் என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 48ஆம் சங்கீதத்துல 9ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 48:9 வாசிக்கிறேன். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து தேவனுடைய கிருபையை நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அது வந்து அவர் ஏற்கனவே அந்த பாடல்ல சொல்லியிருக்கார். சங்கீதம் புஸ்தகத்துல 49ஆம் சங்கீதத்துல 9ஆம் வசனத்துல அப்படியே பாடுறாங்க. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எப்படி சிந்திக்கிறோம் பாருங்க. நம்மளால நிறைய நேரங்கள்ல நிறைய விஷயங்களை செய்ய முடியல. நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டதா இருக்குது. வியாதி, அதுல இருந்து நமக்கு ஒரு சுகம் வரணும், அது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. நம்மால இந்த சுகத்தை அடையவே முடியாது. அப்படி இருக்கிற நேரத்துல தேவன் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அப்ப என்னால செய்ய முடியாத அநேக கடினமான காரியங்கள் எல்லாம் நம்ம லகுவா செய்யறதுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையை நமக்கு
தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஞானத்துக்கு மேல பல பிரச்சனைகள் வருது, நம்மளால தீர்க்க முடியாத பல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. அதுல இருந்தெல்லாம் கடவுள் நம்மளை விடுதலை ஆக்குறாரு. எப்படின்னா, அவர் தம்முடைய கிருபையை நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார். பவுல் வந்து பாருங்க, அவர் சொல்றாரு, கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்றாரு, மாம்சத்துல எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது, இந்த முள்ளு நீங்கும்படி நான் 3 முறை ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படிங்கிறாரு. கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிறார். அந்த கிருபை ரொம்ப பெரிய ஒரு டிவைன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தெய்வீக வல்லமை அளிக்கிற ஒரு காரியம். அந்த கிருபையை தேவன் என்ன பண்றாரு, நமக்கு தந்திருக்கிறார். பல நேரங்கள்ல கர்த்தருடைய கிருபை நம்மளை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை பாருங்க, பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்கு இந்த கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய பிள்ளைகள் பறக்கிறதுக்கே கடவுள் பெரிய கிருபையை கொடுத்துக்கிறார். நம்முடைய தொழில் வியாபாரம்லாம் நல்லா போறதுக்கு கடவுள் தம்முடைய கிருபையை கொடுக்கிறாரு. பலருக்கு வீடு கட்டுறதுக்கு கடவுள் கிருபை கொடுத்துருக்கிறார். சிலருக்கு திருமண காரியங்கள் வாழ்க்கை வாய்க்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, கிருபை கொடுக்கிறாரு. அவர் கிருபை இல்லாம எதுவுமே நமக்கு நடக்கிறதே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்து நல்லா சம்பாதிச்சா நல்லா ஆயிடும்ட்டு. ஆனா அப்படிலாம் கிடையாது. கடவுளோட கிருபை அவர் தர வேண்டும். அவர் கிருபையை அளிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். 107ஆம் சங்கீதத்தில் கூட கர்த்தருடைய கிருபையை பற்றி நாம் வாசிக்கிறோம். 107ஆம் சங்கீதம் 43ஆம் வசனத்துல, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவன்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். உணர்ந்து கொள்வார்னா they will understand the grace of God. They can understand. அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய கிருபையை சிந்திச்சு அதை புரிந்து கொள்வார்கள். இந்த நிலைமையில் நான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு கடவுளோட கிருபை தாங்க காரணம். என் படிப்பு, என்னுடைய முழங்கால் ஜபம் அதெல்லாம் கிடையாது. கடவுளோட கிருபைனால நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். கிருபை அவர்கள் என்ன பண்ணிக்கிறார்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுகிறார்கள். 63ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என்னுடைய உதடுகள் உம்மை துதிக்கும். எவ்வளவு அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஜீவனை பார்க்கலாம் அவருடைய கிருபை ரொம்ப நல்லது. எத்தனை பேர் சொல்றீங்க அந்த கிருபை ரொம்ப நல்லது? நான் சொல்றேன், ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். அவருடைய கிருபை ரொம்ப நல்லது. இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்திருக்கு, இன்னும் நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்குது. அவ்வளவு தூரமா கர்த்தருடைய கிருபை என் கூட வரும். ஏன்னா 52ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சொல்லி இருந்து, அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. ஒரு நாள் கூட அந்த கிருபை நம்மளை மிஸ் பண்றதே கிடையாது. 23ஆம் சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். என்ன பின்தொடரும், அது பின்னாடியே வருது. அது கிருபை நம்ம போய் கிருபை தேடின்னு போலாம், அவருடைய கிருபை வருது நம்ம பின்னாடியே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம இந்த நிலைமையில இருக்கவே முடியாது. நம்முடைய அறிவு, நம்முடைய படிப்பு, நம்முடைய பணம் இதெல்லாம் நிறைய பேர் சார்ந்து இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் பலர் அப்படி சார்ந்து இருந்திருக்கலாம். சிலர் குடும்பத்துல இருக்கிற பெரிய ஆட்கள் நம்பி இருக்கலாம். இல்ல, நம்முடைய வாழ்க்கையில கிருபை இருக்கும்பொழுது தான் வாழ்க்கையை ரொம்ப லேசா போகுது. கிருபை இருக்கும் பொழுது கஷ்டமானதெல்லாம் ரொம்ப லகுவா நடக்கிறத நம்ம நிச்சயமாய் காண்போம். கிருபையின் மூலமா நிறைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறத நடக்கிறத நாம காண முடியும். கிருபையினால என்னென்னலாம் நன்மைகள் உண்டாகுது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம கிருபையின் மூலமாக என்னெல்லாம் நன்மைகள் நமக்கு உண்டாகுதுன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு பக்கத்துல அது இருக்கு. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பாருங்க, நிறைய உலகத்துல நம்ம பாக்குறோம், நிறைய பலசாலிகள் இருக்காங்க. கராத்தேல பெல்ட், பிளாக் பெல்ட் வாங்கினவங்க இருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய பாதுகாப்பெல்லாம் கூட இருக்கு. ஜெட் பிரிவு பாதுகாப்புன்றாங்க, என்னமோ சொல்றாங்க. அப்புறம் பிளாக் கேட்ஸ் வைக்கிறாங்க. அவங்க ஒரு படைய அந்த மாதிரி அடியாட்கள்லாம் இருக்கிறவங்கலாம் கூட இருக்காங்க. ஆனா அவ்வளவு பெரிய ஆட்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன கட்டி இல்ல சின்ன காய்ச்சல் அவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம உயிரோடு இருக்கிறோம். நாம நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை. எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் வருது, கொடிய வியாதிகள் இந்த உலகத்துல வருது. கொரோனா போன்ற கொடிய வியாதிகள் வருது. நிறைய துன்மார்க்க மனிதர்கள், பிசாசினுடைய
ஆளுகைக்கு உட்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கொடிய விபத்துகள் இதெல்லாம் நடக்குது பாருங்க. உலகத்துல எவ்வளவு நடக்குது. ஆனா நாம இந்த இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது, இன்னைக்கு நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவருடைய பெரிய கிருபை தாங்க. அவருடைய கிருபை இல்லைன்னா நாம என்னைக்கோ நம்ம உயிரை விட்டுருப்போம், என்னைக்கோ நம்ம அழிஞ்சு போயிருப்போம். நம்ம இதுவரைக்கும் அழிஞ்சு போகாமல் உயிரோடு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லைன்னா வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை நம்மள என்ன பண்ணிருக்கோம், மடிந்து போக வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நிறைய தலை போற பிரச்சனைகள், நிறைய எல்லா பிரச்சனைகளும் இருந்தும் கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மள காப்பாற்றி வழி நடத்துகிறவரா இருக்கிறார். எரேமியா ரொம்ப அருமையா சொல்லுகிறாரு, நாம நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதும் கர்த்தருடைய பெரிய கிருபை. நான் ரொம்ப அறிவாளின்றதுனால இல்ல, நான் பார்த்து சாப்பிட்றதுனால கிடையாது. இன்னைக்கு பாருங்க, நான் உயிரோடு இருக்கிறது இது எனக்கு ரொம்ப நல்லா பொருந்தது. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய பெரிய கிருபை. ஏதோ நான் பார்த்து சாப்பிட்றதுனால அவர் என்ன நான் உயிரோடு இருக்கிறேன்னு நினைக்கிறாங்களா? கிடையாதுங்க. அவர் என்னை காப்பாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை தந்து, புதிய கிருபையை தந்து அவர் என்னை காப்பாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் அதை புதிதாக கொடுக்கிறார். 22ஆம் வசனத்தை வாசம் பாருங்க, அவருடைய உண்மை பெரிதா இருக்குது. 23ஆம் வசனம் சொல்லுது, அவைகள் காலைதோறும் புதியவைகள். காலைதோறும் புதியவைகள் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கிருபையை அளிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். யார் நம்மளை விட்டு போனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்குகிறதா இருக்கிறார். அவருடைய கிருபை நம்ம மேல என்னன்னைக்கு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு புது கிருபைகளை அவர் தருகிறார். ஏன் புது கிருபை தராரு? இன்னைக்குரிய கிருபைக்கு இன்னைதான் வாழ முடியும். இன்னைக்கு இப்ப நான் சந்திக்கிற பிரச்சனைகள் வித்தியாசமானவைகளா இருக்குது. ஆனா நாளைக்கு அரை மாதிரி வரலாம், யார் கண்டா. நாளைக்கு அதனால என்ன பண்ணாரு, நாளைக்கு புது கிருபையை தராரு. இன்னைக்கு கிருபை வச்சுக்கின்னு நாளை பிரச்சனைகளை நான் சமாளிக்குவேன் முடியாது. நாளைக்கு இன்னைக்கு கிருபை வச்சு நாளைக்கு பிரச்சனைகளை நான் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு கிருபைய இன்னைக்கு வர பிரச்சனைகளை என்ன எதிர்த்து வருகிற ஆயிரம் பிரச்சனைகளை நான் ஜெயிக்கிறதுக்கு அந்த கிருபைய டிவைன் பவர் தெய்வீக சக்தியை அவர் எனக்கு தராரு. அதனால நம்ம நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. அவைகள் காலைதோறும் புதியவைகளா இருக்கிறது. அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது. அவர் ரொம்ப உண்மை உள்ளவராய் இருக்கிறார். டெய்லி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிறாருன்னா டெய்லி அந்த கிருபை நமக்கு அருளுகிறவனா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறவரா இருக்கிறார். டெய்லியுமே அவர் நமக்கு கிருபை அளிக்கிறவரா இருக்கிறார். 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் திருச்சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது எதனால? அவருடைய பெரிய கிருபை. பாருங்க, நம்ம எல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள்ன்றதுனால கிடையாது, அவர் கிருபை. ரோமர்கள் நிருபத்துல நம்ம 9ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, உணர்வு உள்ளவன் ஒருத்தன் கூட கிடையாது, தேவனை தேடுகிறவன் ஒரு ஆள் கூட கிடையாது. அப்படியே சொல்லினு 23ஆம் வசனத்துல சொல்ற, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவர்களான ஆட்களா மாறிட்டாங்க. 24ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இங்க ஆலயத்துல பயபக்தியோட உட்கார்ந்துட்டு இருக்கோமே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எப்படி நம்முடைய பாவ கரையெல்லாம் போக்குனாரு, அசுத்தமெல்லாம் நம்மளோட எப்படி நீக்கினாரு? ஏதோ நாமளே ரொம்ப நல்ல ஷாம்பு போட்டு குளிச்சதுனாலே கிடையாதுங்க, சென்ட் போட்டு வந்ததுனால இல்ல, அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் கழுவி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, தேவன் நம்மிடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறார். எவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த பாவத்தை போகிறதுக்கு எதனாலுமே முடியாதுங்க. இந்த உலகம் பூரா குறுக்க நெருக்கம் நடந்தா கூட ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் பாவம் போகவே போகாது. எங்கேயாவது போய் தொலைச்சிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்து எங்கேயாவது போய் குளிச்சா கூட அதெல்லாம் முடியாது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனாவோ புண்ணிய நதியில குளிச்சாவோ இந்த பாவம்லாம் போகவே போகாது. ஏன்னா பாவம் அவ்வளவு மோசமான ஒண்ணு. தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு கீழே இறங்கி வர வேண்டும். அவர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்த வேண்டும். நமக்காக பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி
ஜீவனை கொடுக்கணும், உயிரை கொடுக்கணும். கல்வாரி சிலுவையில தியாக மரணத்தின் மூலமா அவர் நம்முடைய பாவங்களற அவர் நம்ம கழுவி சுத்தமாக்கி இருக்கிறாரு. வெறும் பாவத்தை மட்டுமா கழுவி இருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, நம்மை பாவங்களற கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கினார். என்ன மாதிரி ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க வந்து உட்காந்துக்கிறோம், ராஜாக்கள் மாதிரி, ராஜாத்திகள் மாதிரி பயபக்தியா வந்து ஆலயத்துல உட்காந்துக்கிறோம். எதனால? அவருடைய கிருபை. நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணுகிறதுனால, நம்ம ரொம்ப அழகா இருக்கிறதுனாலயா? இல்ல, அவர் கிருபை, அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் என்னை பாவங்களற கழுவி சுத்தமாக்கிறது. அவருக்கு முன்னாடி என்ன ராஜாவா ஆசாரியனா மாற்றி இருக்கிறார் அவர். அதனால நான் பயம் இல்லாம வரேன். பயபக்தி இருக்கு, ஆனா அவர் என்ன அடிச்சுட்டு வர கொண்டுட்டு வரணும்னு பயம் இல்ல. பயபக்தி இருக்கா? இருக்கு. ஆண்டவருடைய பிரசன்னன்ற பயபக்தி இருக்கு, கடவுள் இங்க இருக்கிறாருன்ற பயபக்தி இருக்கு, எனக்குள்ள வாசமா இருக்கிறாருன்ற பயபக்தி இருக்கு. ஆனா அவர் மேல எந்த பயமும் இல்லை எனக்கு. கிட்ட போனா அடிச்சிருவாரோ, கிட்ட போனா கொன்னுடுவாரோ. ஏன்னா பழைய உடன்படிக்கை அப்படிதான். தேவ தூதனை பார்த்தாவே ஐயோ நம்ம செத்து போயிடுவோம்னு நினைச்சாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. ஏசாயா சொல்றான், ஐயோ நான் அதமானேன். ஏன்னா கர்த்தர் வந்து உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறாரு. அவருடைய வஸ்திர தொங்கலால தேவாலயம் நிறைஞ்சிருக்குது. அப்ப அவர் சொல்றாரு, ஐயோ அவ்வளவுதாங்க, நான் மோசம் போயிட்டேன், அவ்வளவுதான், நான் காலி, அதமானேன். ஏன்னா நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ள மனுஷர்கள் மத்தியில வாசம் பண்ணு. சேனைகளின் பரிசுத்தராகிய கர்த்தரை என்னோட கண்கள் கண்டதுங்க. கர்த்தரை பார்த்தாவே அவனுக்கு அவ்வளவு பயம். அந்த மாதிரி பயம் இப்ப எனக்கு நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா அந்த பயத்தை எல்லாம் அவர் நீக்கி இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, தைரியமா வா, என்கிட்ட தைரியமா வரலாம், என்னுடைய பிரசன்னத்துக்குள்ள நீ தைரியமா வரலாம். ஏன் வரலாம்? எபிரேயர் நிருபத்துல 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரை வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தில் பிரவேசிக்கிறதுக்கு அவருடைய ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டா இருக்கு என்று சொல்லி இருக்கிறாருங்க. இந்த தைரியம் நம்ம படிப்பு மூலம் ரொம்ப படிச்சுட்டாங்க, PhD முடிச்சிட்டேன் நான், இனிமேல் கர்த்தருடைய பிரசன்ன தைரியமா போலான்றனால இல்ல, அவருடைய ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டா இருக்குது. இயேசு ஒரு பெரிய பாவ பரிகாரத்தை பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப தேவனுடைய ஆலயத்துல வர்றது சும்மா லேசான ஒரு காரியம் இல்லைங்க. அவருடைய கிருபையினாலதான் நாம ஆலயத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறோம். கிருபையினாலதான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். சாதாரணமா யாரும் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது பாருங்க. பிரதான ஆசிரியர்கள்லாம் கிடுகிடு நடுவாங்க. ஏன்னா சரியான விதத்துல பலி செலுத்தல, சரியான விதத்துல தங்களை சுத்திகரிச்சு கொள்ளாம உள்ள போனாம அவங்க காலி, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அவரே சொல்கிறார், ஏற்ற சமயத்தில் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபை அடைவும் தைரியமா வா அப்படிங்கிறார். பயப்படாதுப்பா, வெளியே நிக்காத, தைரியமா உள்ளவா அப்படிங்கிறார். என்ன மாதிரி ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் சும்மா நம்ம வாசல அப்படியே கடந்து போயிடும். அவருடைய கிருபையினால ஆலயத்துக்குள்ள பிரவேசிச்சு பயபக்தியோட அவரை ஆராதிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்குது. உமது பரிசுத்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். இந்த சங்கீதத்தை தாவீது தான் எழுதுறாரு. தாவீது பின்னாடி ஒரு சங்கீதத்தில் எழுதுகிறார், 51ஆம் சங்கீதத்துல, கர்த்தாவே உமக்கு தேவரீர் உமக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால்னு எழுதுறாரு. அப்புறம் பின்னாடி வர வசனங்கள்ல அவர் சொல்றாரு, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் அப்படிங்கிறாரு. என்னால கழுவி கொள்ள முடியாதுங்க, நான் ரொம்ப அசுத்தமா உணர்றேன், நான் ஒரு பாவியா உணர்றேன் அப்படின்றார். அந்த மாதிரி உணர்வை நமக்கு கிடையவே கிடையாது. நம்ம தைரியமா நேரம் என்டர் பண்ணலாம், உள்ள அவருடைய பிரசன்னத்துல உள்ள நுழைய முடியும். ஏன்னா அவர் ஒரு ப்ரொவிஷனை பண்ணி வச்சுக்கிறாரு. நம்ம அப்படி நுழைறதுக்கு, தைரியமா நுழைறதுக்கு, பயம் இல்லாம நுழைறதுக்கு அவருடைய கிருபை வச்சுக்கிறாரு. அவருடைய கிருபையின் மூலமாக நாம் தைரியமா என்ன பண்ண முடியும்? அவருடைய ஆலயத்துக்குள்ள நாம பிரவேசிக்க முடியும். அப்ப சாதாரணமா ஆலயத்துக்குள்ள யாரும் பிரவேசிக்கவே முடியாது. சர்ச்சுக்கு போலானாவே நிறைய தடைகள் வரும். அன்னைக்குதான் குழா உடையும், அதை ரிப்பேர் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஆகும். அன்னிதான் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க் நடக்கும், அன்னிதான் ஏதாவது ஒரு பிளம்பிங் ஒர்க் நடக்கும், அன்னிதான் ஏதாவது ஒரு வேலை வரும், அன்னிதான் தூக்கம் வரும். நல்ல இன்னைக்கு
ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு சர்ச்சைக்கு போனல அன்னைக்கு தான் பிசாசு விடவே மாட்டான் பாருங்க. நீங்க ஆலயத்துக்கு வந்து இந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாம் கேட்கறதுக்கும் விடவே மாட்டான். நிறைய தடைகள். ஆனா தாவீது சொல்றான், உம்முடைய கிருபையினாலே நான் ஆலயத்துல பிரவேசித்திருக்கிறேன். இன்னைக்கு கூட நீங்க இங்க வந்திருக்கீங்க. எப்படி வந்திருக்கீங்க? நீங்களே முயற்சி பண்ணி வந்திருக்கீங்க? இல்லங்க, கர்த்தருடைய கிருபையினால இங்க நீங்கள் பிரவேசித்திருக்கிறீர்கள். அப்ப அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சு பார்க்கணும். அவருடைய கிருபையினால் தான் நம்ம வாழ்றோம்னு நினைச்சு பார்க்கணும் ஒவ்வொரு நாளும். நம்மளை பத்தி பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அங்க அவருடைய கிருபை, எல்லாமே அவருடைய கிருபை தான். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இங்க நின்று பிரசங்கம் பண்றதுக்கு அவருடைய கிருபை தான். ஏதோ நான் பைபிள் காலேஜ்ல படிச்சு வந்ததுனால இங்க வந்து நிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவருடைய கிருபை என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறது. ஹலோ, உங்கள மாதிரிதான் நான் கூட. உங்களோட கொஞ்சம் கூட விசேஷித்தவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, என் தலைக்கு பின்னாடி ஏதாவது ஒளிவட்டம் தெரிந்தா? இல்ல, நானும் உங்கள மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான். கர்த்தர் கிருபை உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கிறார், அதே மாதிரி தான் எனக்கு கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கு ஆலயத்துக்கு வரத்துக்கு கிருபை கொடுத்துக்கிறாரு, எனக்கு இங்க நின்று பிரசங்கம் பண்றதுக்கு கிருபை கொடுத்துக்கிறாரு, உங்களுக்கு கேட்கறதுக்கு கிருபை கொடுத்துக்கிறாரு, எனக்கு நல்ல வாய்ஸ் கொடுத்துக்கிறாரு, நல்ல பிரசங்கம் பண்றதுக்கு. எல்லாமே அவருடைய கிருபையினாலதான் நடக்கிறது. அவருடைய கிருபை இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறதாய் இருக்கிறது. 138 சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 138 சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். என்ன பாருங்க, ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறது, அவரை துதிக்கிறது எல்லாமே அவருடைய கிருபை தான். இவ்வளவு நேரம் இங்க ஆலயத்துல துதிச்சோம். ஏன் எங்களுக்கு எல்லாம் குரல் நல்லா இருக்குதுன்றதுனாலே? உங்களோட மோசமான குரலுங்க எங்களுக்கு. இங்க இருக்கிறவங்களோட அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க வந்து பாட வச்சா ரொம்ப பிரமாதமா பாடுவீங்க, எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. ஏன் வந்து இங்க வந்து துதிக்க முடியுது? அவருடைய கிருபை. உங்களுக்கு அந்த கிருபை கொடுத்துக்கிறார், எங்களுக்கும் அந்த கிருபையை கொடுத்துக்கிறார். முடிய கிருபை, கிருபையை தான் பெருசா பேசணுமே தவிர என்ன நேரம் குறையே சொல்லு இருக்கக்கூடாது. சிலர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் குறையே சொல்லு இருக்கிறது. குறை சொல்றதே நிறுத்திடணும், அது நம்ம வாயில இருந்து வரவே கூடாது. என்னங்க பண்றது, இந்த வாழ்க்கையே எதுக்கு வாடுறோன்னே இருக்குது. ஒன்னும் சரியா போல, நான் நினைச்சபடி எதுவும் நடக்கல, இந்த மாதிரி குறைய சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அவருடைய கிருபையை நாம் பெருசா பேசணும், கர்த்தரை பெருசா பேசணும். ஆகவேதான் வேத புஸ்தகம், சங்கீத புஸ்தகங்களை சொல்லுது, ஓ மேக்னிஃபை தி லார்ட், டோன்ட் மேக்னிஃபை யுவர் ப்ராப்ளம்ஸ், டோன்ட் மேக்னிஃபை யுவர் சிச்சுவேஷன். உங்களுடைய சூழ்நிலைகளை ரொம்ப பெருசா பேசாதீங்க, உங்களுடைய குறைவுகளை பெருசா பேசாதீங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பெருசா பேசாதீங்க, வியாதியை பெருசா பேசாதீங்க, தரித்திரம் கடனை பெருசா பேசாதீங்க, கர்த்தரை பத்தி பெருசா பேசுங்க அப்படின்றாரு. ஓ மேக்னிஃபை தி லார்ட், for he is worthy to be praised. அவர் துதிக்கப்படத்தக்கவர், அதனால அவரை பத்தி பெருசா பேசுங்க. நம்ம வாழ்க்கையில பாருங்க, ஒரு தீர்மானத்தை எடுக்கணும், குறையே சொல்ல மாட்டேங்க, கர்த்தரை பத்தி பெருசா பேசுவேன். நான் வாயை திறந்தேன்னா நான் கர்த்தரை பத்தி பெருசா பேசுவேன். அவர் ரொம்ப பெரியவர், அவர் ரொம்ப நல்லவர், இந்த பிரச்சனையோட அவர் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவர் செங்கடலை எனக்காக பழப்பாரு, தண்ணீரை வர வைப்பார் கற்பாறையிலிருந்து, வனாந்திரத்துல அவருடைய ஜனங்களுக்கு இறைச்சியை கொடுத்தாரு, ஒரு கடை இல்ல கண்ணி இல்ல, ஆனா அவர்களுக்கு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமா சூப்பர் நேச்சுரலா கொடுத்தாரு. எனக்கும் அப்படி தருவாரு. எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபை எனக்கு போதும். நான் சொல்றேன், உண்மையாவே உங்களை அவரு தெய்வீகமான விதத்துல வல்லமைப்படுத்தி இருக்கிறார், அந்த பவர்ஃபுல் ஆக்கி இருக்கிறார் உங்களை. எப்படி பவர்ஃபுல் ஆக்கிறார்? நீங்க என்ன பேசுறீங்களோ அது மாதிரி ஆற மாதிரி பண்ணிட்டாரு உங்களை, அந்த மாதிரி பண்ணியிருக்கிறார். நம்ம குறையா சொல்லணும்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. நான் சொல்றேன், கர்த்தரை பத்தி நாம பெருசா பேசணும். இங்க நம்ம பாக்குறோம், கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன், துதிப்பேன் அப்படின்னு 138 சங்கீதம்
2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கணும். உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். துதிக்கிறது ஒரு பெரிய பவர்ஃபுல் ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில. துதிக்கு ரொம்ப பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. பாருங்க, சரித்திரத்தை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது மோசே மரித்து போறான். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை அவன் நியாயம் விசாரித்தான். 40 வருஷத்துக்கு அப்புறம் மரிச்சிடறான். 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை, இன்னொரு 40 வருஷம் மறுபடியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்கிற ஒரு வேலை. 120 வயசுல ஆள் காலி. அடுத்து யோசுவா டேக் கேர் பண்றாரு. யோசுவாவும் மரிச்சிடறாரு. யோசுவா மரிச்ச பிறகு இப்ப யார் எழுந்து போறது அப்படின்னா கர்த்தர் சொல்ற, முதல்ல யூதா எழுந்து போட்டோம். யூதா அப்படின்னா துதின்னு அர்த்தம். அப்ப முதல்ல நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் முதல்ல என்னத்தை அனுப்பணும்னா துதியை அனுப்ப வேண்டும். பாருங்க, இந்த பக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிக்கிறாங்க. கண்ணு கட்டின தூரத்துல பாத்தீங்கன்னா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். அவ்வளவு அற்புதமான ஒரு தேசம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் கண்ணு கட்டின தூரத்துல இருக்குது. நடுவுல பெருசா யோர்தான் ஓடிட்டு இருக்கு. இந்த யோர்தானை கடந்து அந்த பக்கம் போனாதான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவங்க நுழைய முடியும். அங்க ஒரு தடை இருக்கு. இதை தாண்டி போனோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தாண்டி வந்துட்டாங்க. தாண்டி வந்த உடனே முதல் பட்டணம் என்ன பட்டணம்? அது எரிகோ பட்டணம். அங்க வந்து அப்படியே நடுவுல நிக்குது. எரிகோ மதில் தடையா நிக்குது பாருங்க. யோர்தானை கடந்து வந்துட்டாங்க. இப்ப எரிகோ மதில் பெருசா நிக்குது. என்ன பண்ண போறாங்க எல்லாம் யோசிச்சாங்க. இவ்வளவு 6 லட்சம் பேர் இருக்கும். ஆளுக்கு ஒரு கடப்பாரை எடுத்து இடிச்சாக்கா ஒரு 40 நாள்ல இடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் சொல்ற, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். இந்த தடையை நான் நீக்கிறேன். அதுக்கான வழிமுறையா நான் சொல்லித்தரேன், ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரேன், ஐடியாவை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. என்ன பண்றாருன்னா, ஒன்னும் வேணாங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, மௌனமா இந்த எரிகோ மதில சுத்தி வாங்க. 7வது நாள் வந்து பாத்தீங்கன்னா 7 முறை சுத்தி வரணும். 7வது முறை சுத்தி வரும்பொழுது ஆர்ப்பரிங்கள்னு சொல்லும்பொழுது எல்லாரும் சத்தமா துதிக்க ஆரம்பிங்க. அந்த எரிகோ மதில் இடிஞ்சு விழுன்றாங்க. உலகத்துல எங்கேயாவது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோமா? எங்கேயுமே கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு நான் சொல்றேன், எனக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்த பொழுது ஒரு பாட்டு செலக்ட் பண்ணுவேன். அந்த பாட்டை கிட்டத்தட்ட 100 முறைக்கு மேல பாடுவேன். அந்த பாட்டை மட்டுமே பாடுவேன். அந்த பிரச்சனை மலை மாதிரி இருக்கும். முதல்ல பாட்டை ஆரம்பிக்கும் போது மலை மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனை. ஆனா இந்த பாட்டெல்லாம் பாடி முடியும் போது அது இருந்த இடமே தெரியாத மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி வாழ்க்கையில நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நிறைய பிரச்சனைகள் என்னோட வாழ்க்கையில, தடைகள் என்னோட வாழ்க்கையில. துதியின் மூலமாவே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். என் பேரை கெடுக்கணும், என்ன நிறைய போட்டுக்கிடணும், என்ன ஒண்ணு இல்லாம பண்ணிடணும், ஊரு தெரியாம அழிச்சிடணும், நிறைய பேர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. அதுக்காக நிறைய பணம்லாம் கூட செலவு பண்ணாங்க. எனக்கு ஒரு பெரிய யோசனை, நம்ம என்ன ஒரு பெரிய ஆளா இந்த மாதிரிலாம் பண்றாங்களே அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, ஆண்டவர் முன்னாடி நான் ரொம்ப பெரிய ஆளா தான் இருந்திருக்கிறேன். ஆண்டவர் என் மேல ரொம்ப அன்பா இருந்துக்கிறாரு, பிரியமா இருந்துக்கிறாரு. நான் சொல்றேன், உங்க மேல அவர் அன்பா இருக்கிறாரு, உங்க மேல பிரியமா இருக்கிறாரு. உங்களுக்கு பல தடைகளை பிசாசு கொண்டு வரலாம், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடைகளை கொண்டு வரலாம். நீங்க கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த சுகத்தை பெற முடியாதபடி சில சந்தேகங்களை கொண்டு வர்றான். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எரிகோ மதில் போல தடைகளை கொண்டு வரலாம். நான் சொல்றேன், துதியோடு கடந்து செல்லுங்கள், துதிக்க ஆரம்பிங்க. அந்த துதிக்கும் பொழுதே அந்த எரிகோ மதில்கள் கொலாப்ஸ் ஆகுறத, இடிந்து விழுகிறத, அந்த சத்தத்தெல்லாம் நம்ம நிச்சயமா கேட்க முடியும். வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி புலம்பவே கூடாது. 2 நாளாகவே 20ஆம் அதிகாரத்துல ஒரு ராஜா ஒருத்தன், யோசபத் ராஜா, அவனா பண்றான், 3 ராஜாக்கள் அவனுக்கு எதிரா வந்துடுறாங்க. இவங்களை ஜெயிக்கணும், என்ன பண்றது? இவன்கிட்ட போதுமான பட இல்ல, ராணுவ வீரர்களும் கிடையாது, பலனும் கிடையாது. அத அவன் அப்படியே சொல்றான், கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமா எழும்பி வந்திருக்கிற இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக போறதுக்கு எங்களுக்கு ராணுவ பலன்லாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு பலன் இல்லை, அவ்வளவு ஆட்கள்லாம் எங்க கிட்ட கிடையாது. அது மட்டும் இல்ல, என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறான். 2 நாளாகவே 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நிக்கிறதுக்கு கூட பலன் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக நாங்க செய்ய வேண்டியது என்னன்னா எங்களுக்கு தெரியலங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது,
எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது சொல்லிட்டு அங்க பாடகரை அவன் நிறுத்துறான். 20ஆம் வசனத்துல அவன் சொல்றான், யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும், பாத்தீங்களாங்க, துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பெரிய ராணுவத்தை ஜெயிக்கணும். 3 ராஜாக்கள் எதிராக வராங்க. அம்மோன் புத்திரர், மோவாபியர், அப்புறம் சேயீர் மலை தேசத்தார், இவங்களெல்லாம் ஜெயிக்கணும். யாரை போய் நிறுத்துறான்னா, துதிக்கிற பாடகரை கொண்டு போய் நிறுத்தினான். பிரச்சனையிலிருந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? துதிச்சா போதுமா? போதும். ஏன்னா அவருடைய கிருபை நமக்கு இருக்குது. அவருடைய துதிக்கிறதுக்கு நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த துதிக்கும் பொழுது அந்த துதியில ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. அப்ப துதியில பாத்தீங்கன்னா கர்த்தர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார், என்னென்னலாம் அற்புதங்களை செஞ்சு இருக்கிறார் என்பதை நாம் சொல்லி துதிக்கும் பொழுது அங்க ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கணும். துதி முன்னாடி போனோம், பிரச்சனை முன்னாடி துதிய அனுப்பணும். நம்மளே போய் முட்டி மோதி நிற்கக்கூடாது. துதி அனுப்பணும். துதி அனுப்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சுகம் உண்டாகும். துதி அனுப்பும் பொழுது வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கிறது. துதி அனுப்பும் பொழுது வீடு கட்டுகிறோம். துதி அனுப்பும் பொழுது திருமணம் காரியம் கைகூடி வருகிறது. எவ்வளவு நன்மை செஞ்சுக்கிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அவர் மட்டும் நம்ம கூட இல்லாம இருந்திருந்தா, அவர் நமக்கு துணையா நிக்காம இருந்திருந்தா, அவருடைய கிருபையை நமக்கு அளிக்காம இருந்தா நம்ம இன்னைக்கு எங்க இருந்திருப்போம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய கிருபை தான் எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கு. அது மட்டும் இல்ல, பவுல் அவன் ஒரு தேசத்துக்கு போறான். அப்படி போகும்பொழுது கர்த்தர் சொல்லிதான் போறான். அப்படி சொல்லி போகும்பொழுது அங்க ஒரு அம்மா பின்னாடியே வராங்க. இவர்கள் உன்னதமான தேவனுடைய தாசர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டே வராங்க பாருங்க. அந்த பவுல் எரிச்சல் அடைந்து திரும்பி பார்த்து அந்த 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 அம்மாவுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிய விரட்டி அடிக்கிறார். விரட்டி என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுறேன், புறப்பட்டு போ. இந்த அம்மா விட்டு புறப்பட்டு குறி சொல்ற ஆவி போயிடுச்சு, அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே இதனால ஆதாயம் பெற்றவங்க எல்லாம் பணம் சம்பாதிச்சு, இந்த அம்மா வச்சு அந்த ஆவி வச்சு பணம் சம்பாதிச்சவங்க கோவம் வந்துடுச்சு. பவுலையும் சீலாவும் போச்சு நிறைய அடி அடிச்சு கை காலெல்லாம் தொழு மரத்துல மாட்டி சங்கிலி மாட்டி சிறைச்சாலையில போட்டு விட்டுறாங்க. அவள் தான் இனிமேல் காலி, அவ்வளவுதான், சுவிசேஷம் சொல்லவே முடியாது, என்ன பண்றாங்க பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ சில 16ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையில அடைத்து அவர்கள் கால்களை தொழுவத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எப்போ? நடுராத்திரியில கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு, மற்ற ஆளுங்கெல்லாம் ஜெயில இருக்காங்கல்ல, அவங்களாம் கேட்டு இருக்காங்க. ஜெயில யாரை போடுவாங்க? சும்மா நல்ல ஆட்கள் எல்லாத்தையும் போடுவாங்க இல்ல, கொலைகாரன், கொள்ளைக்காரன், திருடன், வழிப்பறிக்காரன், பிட் பாக்கெட் எல்லாம் போட்டு உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் கேட்கறாங்க, இந்த துதிய கேட்கிறாங்க. சடுதியில அப்படின்னா உடனே திடீரென்று சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரங்கள்லாம் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. நம்ம ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது அங்க அஸ்திவாரம்லாம் ஒரு பெரிய ஷேக் நடக்குது. எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கடன்கெல்லாம் அந்த கடனுடைய அஸ்திபாரெல்லாம் அசைய ஆரம்பிக்குது, அதிர ஆரம்பிக்குது. ஏன்னா துதிக்கு அவ்வளவு பவர். உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிட்டு, எல்லா சங்கிலிகளும் அருந்து போயிடுச்சு. எல்லாருடைய கட்டுகளும் கண்டு போயிட்டு, ஒத்த மட்டும் இல்ல, எல்லாருடைய கட்டுகளும் கண்டு போயிட்டு. இந்த துதிக்கு எவ்வளவு பவர் இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அப்ப அவருடைய கிருபையினாலதான் அவருடைய நாமத்தை துதிக்கும்படியாக நமக்கு அந்த ஆசீர்வாதம், நமக்கு ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய கிருபையினாலதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினால்தான் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு. அவர் மட்டும் கிருபை காண்பிச்சலைன்னா நம்மளாம் கிறிஸ்தவர்களாகவே ஆயிருக்க முடியாது. அவர் மட்டும் இந்த கிருபையை நம் பக்கம் அனுப்பலைன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை அனுப்பலைன்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளால ஜெயிச்சிருக்கவே முடியாது, இந்த நிலைமை வந்திருக்கவே முடியாது. நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை எவ்வளவு நாள் இருக்குன்னா, என்னாலும் அவருடைய கிருபை இருக்கிறார். இதை நம்பணும், ஆழமா விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களாம் விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய கிருபை என்னால இருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி சில காரியங்கள் கடினமானதா இருக்கலாம், ஆனா அதை லகுவா சேர்த்துக்கு கடவுள் தம்முடைய கிருபையை அளிக்கிறவரை இருக்கிறார். மலை மாதிரி நினைச்சிட்டு இருக்காதீங்க. அந்த பிரச்சனையை பார்த்தா, ஐயோ நான் எப்படி இந்த 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 செங்கடையில எப்படி நான் தாண்டுவேன், எப்படி அந்த பக்கம் போவேன், இந்த கரையில நிக்கிறேன்னா எப்படி கரை சேர்றது வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவர் அதை ரெண்டா பழந்து வட்டாந்தரையில வழி உண்டாக்கி நடக்க வைப்பாருங்க. அவருடைய கிருபை உங்களுக்கு. ரொம்ப பிரமிச்சு போய் கஷ்டப்பட்டுன்னு கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்க கூடாது. என்ன பண்றேன்னு தெரியலங்க, என்னமோ தெரியல எனக்கு, இப்ப வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் என்ன பண்றது? புலம்பவே தேவையில்ல. கர்த்தருடைய கிருபை என்னாலும் இருக்குன்னு நம்புங்க. அவருடைய கிருபைனால நான் முதல்ல துதி அனுப்புவேன், நான் துதிப்பேன் அவரை. அவருடைய ஆலயத்துல நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். நான் ரொம்ப நாள் இருப்பேன், கனி கொடுப்பேன். என்ன அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், சந்தோஷத்தை தந்திருக்கிறார், என்ன டிவைன் எம்பவர்மெண்ட் பண்ணியிருக்கிறார், தெய்வீக சக்தியை அவர் வழங்கி இருக்கிறார். இந்த பிரச்சனையை சாதாரணமா நான் தாண்டுவேன். தாவீது சொல்றான் பாருங்க, உம்மால ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். எப்படி அவ்வளவு பெரிய ஒரு தைரியமோ ஒரு பெரிய பலனும் எப்படி வருது? இதான் அவன் ரொம்ப பெரிய பலசாலி, போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்துக்கிறான்றனால மிலிட்டரி ட்ரைனிங் எடுத்தானா? கிடையாதுங்க. அவன் சொல்றான், இதெல்லாம் இந்த அபியாசம் எல்லாம் எனக்கு கிடையாதுங்க. சவுல் வந்து ராணுவ உடைகள் எல்லாம் போடுறாங்க, இந்த அபியாசம் எனக்கு கிடையாதுங்க, இதெல்லாம் கட்டுங்க முதல்ல, வேணாம் எனக்கு அப்படின்றான். ட்ரைனிங் எல்லாம் ஒண்ணும் எடுக்கல, கர்த்தர் கூட இருக்கிறாரு, அவருடைய கிருபை என்னாலும் இருக்குதுன்னு நம்புறான் அவன். ஒரு ராஜா பல ஆட்களை போட்டு ஜல்லட மாதிரி ஜலிச்சு தேடினா கூட நான் கிடைக்கவே மாட்டேன், அவன் கண்ணு எதிர்க்க நான் தப்பிப்பேன். நான் எனக்கு கர்த்தருடைய கிருபை என்னை பாதுகாக்குதுன்னு நினைச்சான். நான் சொல்றேன், அந்த கிருபை நம்புங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், என்ன மாதிரி பிரச்சனையில நீங்க அகப்பட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய மலை மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த கிருபையை நம்புங்க, துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய வாசலை உங்களுக்காக திறப்பார், ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு தருவார். வாழ்க்கையில ஒரு நிறைய வெற்றிகளை நமக்காக வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் நிறைய மிஸ் பண்ணிருக்கலாம், ஆனா இன்னைக்கு விடக்கூடாது. இன்னைக்கு அந்த வெற்றியை நாம் அடைந்தே தீர வேண்டும். அந்த பிரச்சனையின் மேல வெற்றி எடுக்கணும், பொருளாதார தடைகள் மேல வெற்றி எடுக்கணும், குடும்ப பிரச்சனையின் மேல வெற்றி எடுக்கணும். நான் சொல்றேன், நீங்க ரொம்ப பெருசா நினைச்சு கவலைப்பட்டுங்கிறதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவர் ரொம்ப பெருசா தெரிவாருங்க. அவர் உங்களுக்கு எப்ப பெருசா தர்றாரோ இதெல்லாம் இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம போயிடும். அவரை பெருசா நினைக்காத வரைக்கும் அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் ரொம்ப பெருசா தெரிஞ்சுட்டே இருக்கணும். நான் சொல்றேன், அவரை பெருசா நினைங்க. அவரை பெருசா நினைக்கும் பொழுதே பிரச்சனை ரொம்ப தம்மா துண்டாயிடும், ரொம்ப சின்னதாயிடும். நான் எந்த பிரச்சனையும் பெருசாவே நினைக்கவே மாட்டேன். பாத்துறேன் ஒரு கை அப்படி, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு துணை நிற்கிறார், எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க துணை நிற்கிறார். இல்லங்க, உங்களுக்கு துணை நிற்கிறாருங்க கர்த்தர், நீங்க வெற்றி பெறத்துக்கு துணை நிற்கிறார் அவர். கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறவரா இருக்கிறார். அவர் சொல்ல, நான் வலது கையை பிடிச்சுன்னு இருக்கிறேன், உனக்கு துணை நிற்கிறேன், நான் பயப்படாத அப்படிங்கிற. பிரச்சனை எல்லாம் பார்த்து நம்ம பயந்துன்னு இருந்தாக்கா அந்த பயத்திலே தான் இருக்கணும். பிரச்சனை போவே போகாது நம்மள விட்டு, இன்னும் பயமுறுத்திட்டே இருக்கும். ஆனா இந்த பிரச்சனை மேல இருந்து கண்ணை எடுத்து ஆண்டவர் மேல வச்சுட்டு, அவருடைய கிருபை என்னாலும் எனக்கு இருக்கு, அவருடைய கிருபைனால நான் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன், பச்சையான ஒலிவ மரம் போல இருப்பேன், நீடி ஆயுளோட நான் வாழ்வேன். சிலர் வந்து கொஞ்சம் வயசு ஆயிடுச்சுன்னா போதும், என்ன எங்க கண்ணு மங்களா தெரியுதுங்க, 60 வயசு ஆகுது இல்லையா அப்படின்னு. 60 என்ன 120 வயசு ஆனாலும் கண்ணு ஒளி மங்கது. மோசேக்கு அப்படிதான் இருந்தது. சரீரத்துல பலன் குன்றவில்லை, கண்ணுல ஒளி மங்கவில்லை, அப்படி பேசணும் நம்ம. அவருடைய கிருபை நான் நிற்கிறது நிர்மூலமாக இருக்குது, அவருடைய கிருபை. அவருடைய கிருபையை பெருசா பேசு. நான் சொல்றேன், இன்னைக்கெல்லாம் பேசுங்க, இந்த வாரம் ஃபுல்லா பேசுங்க, இந்த மாசம் ஃபுல்லா பேசுங்க. என்னத்த பேச போறீங்க? எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு பேச போறீங்களா? ஐயோ மலம் மறிக்குதுங்க, எனக்கு முன்னாடி என்ன பண்றேன்னே தெரியல, நான் பேச போறீங்க? இல்ல, அவருடைய கிருபை பெருசுங்க. நான் சந்திக்கிற எல்லா பிரச்சனையோட அவருடைய கிருபை பெருசு, இந்த வியாதியை விட அவருடைய கிருபை பெருசு, சூழ்நிலையை விட அவருடைய கிருபை பெருசு. அவர் என்னால எனக்கு கிருபை அளிக்கிறார், நான் நிக்கிறது அவருடைய கிருபை தான், நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கிருபை தான்.
இந்த நிலைமையில நான் இருக்கிறதுக்கு காரணமே அவருடைய கிருபை தாங்க. அவர் கிருபைலாம் என்னைக்கோ போயிருப்பேன். அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் அவர் அனுப்புகிறவரா இருக்கிறார். தாவீது சொல்றான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் அப்படிங்கிறாரு. நான் சொல்றேன், அந்த கிருபையை அவர் உங்களுக்கு ஏற்கனவே அளித்திருக்கிறார். கிருபையை நம்புங்கள், கிருபையை நம்பி வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் அவரை நல்லா துதிங்க. அவரை துதிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கிருபை உங்களுக்கு வழி காட்டும். அவருடைய கிருபை உங்களுக்கு வாசல்களை திறக்கும். அவருடைய கிருபை உங்களுடைய எல்லா கட்டுகளையும் அறுக்கும், உங்களை விடுதலையாக்கும். கண்டிப்பா பெரிய பெரிய அற்புதங்களை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் உம்முடைய கிருபையை அளவில்லாமல் எங்களுக்கு அளித்திருக்கிறதுக்காக உங்க ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகளா இருக்கிறது. உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது. உம்முடைய கிருபை நிமித்தம் உம்முடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து நான் உம்மை துதிப்பேன். நான் தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறானே. ஆண்டவரே, நாங்கள் நீடி ஆயுளோடு வாழ்வதற்கு உம்முடைய கிருபையை தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு உம்முடைய கிருபை தான் காரணம் ஆண்டவர். நீர் மட்டும் கிருபையாய் எங்களுக்கு இறங்கவில்லை என்றால், உம்முடைய கிருபை எங்களுக்கு அனுப்பலைனா, உம்முடைய கிருபை எங்களுக்கு காண்பிக்கவில்லை என்றால் நாங்கள் இந்த நிலைமை வந்திருக்கவே முடியாது. தேவனுடைய ஆலயத்துல பிரவேசிச்சிருக்கவே முடியாது. ஆண்டவரே, தேவரீர் எங்கள் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை பாவங்களற கழுவி உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ராஜாக்களாக ஆசாரியர்களாக எங்களை மாற்றி உமக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறீரே, உமக்கு கோடான கூடிய நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தர்மியான நாளிலே சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எந்த காரியத்திற்காக அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த காரியத்தை எண்ணி நடுங்கி கொண்டிருக்கிறார்களோ, எந்த பிரச்சனையில சிக்கி அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதிலிருந்து அவர்களை நீர் விடுதலை ஆக்கி இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் துதியை முன்பாக அனுப்பட்டும். உடைய கிருபை அவர்களை விட்டு விலக்காமல் உடைய சமாதானத்தின் உடன்படிக்கை அவர்களை விட்டு நிலை பெறாமல் இருக்கும்படி செய்வீராக ஆண்டவர். அதற்காகவும் கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து சத்தியத்தை கேட்ட மக்களை ஆசீர்வாதம். சத்தியம் அவருடைய வாழ்க்கையில விடுதலை கொண்டு வரட்டும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், செழிப்பை கொண்டு வரட்டும், சுகத்தை கொண்டு வரட்டும், வேலை கிடைக்கட்டும், வீடை கட்டட்டும், வீடுகளை கட்டட்டும், திருமண காரியங்கள் வாய்க்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதிப்பீராங்க. தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவைகளாம் அற்புதமாய் சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதிப்பீராங்க. துதிகான மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஒரு 2 minutes உட்காருங்க. நம்முடைய அருமையான